சார், ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக மாவட்ட அளவில் அப்படியே எடுத்துக்கலான்னு, ஒரு மாவட்ட அளவில் அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர்கள், இல்லை இப்போ வெளியேறி இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ், இவர்களுடைய இந்த விலகலால் அதிமுகவிற்கு வரக்கூடிய வாக்குகளில் எந்த பாதிப்புமே ஏற்படாது அப்படின்ட்டு ரொம்ப ஆழமா ஏடிஎம்கே நம்புறதுக்கு என்ன சார் காரணம்? அதிமுக தொண்டர்கள் கொள்கையை நம்பி இருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த வழி வந்தவர்கள், ரத்தத்தின் ரத்தங்கள். திமுக தீய சக்தி, அதை அகற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய அடிமனத்தில் இருக்கின்ற தத்துவம் இது. சரி, அந்த அடிப்படையில இருக்கிறவங்க தனிப்பட்ட ஒரு மாவட்டத்தில ஒரு வட்டாரத்துல இருக்கிற ஒருத்தர் பின்னாடி எப்படி சார் போவாங்க? போனவங்க, அதாவது இப்ப ஓபிஎஸ் அண்ணா கூட போனவங்க எல்லாமே திமுக போயிருக்கிறாங்கன்னா பதவி சுகம், அந்த அதிகாரம் வேணுங்கிற அடிப்படையில போயிருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம செய்தித்தளத்துல ஐயா வெள்ளமண்டி நடராஜன் தாய் கழகத்து, இதுதான் சார் தாய் கழகம். அதிமுக இருக்கிற தொண்டர்கள் அதிமுக எதிர்ப்பா இருக்கிற திமுகவை போய் தாய் கழகம்னு சொல்றது எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? உரிமை மீட்பு பேரவைன்னு சொல்லி கழகம்னு வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருந்தாரு. பாஜக தான் நினைச்சதை எப்படியாவது ஐயா எடப்பாடியார்கிட்ட சொல்லி நம்மள கட்சியில சேர்த்துருவாரு பாஜகவை நம்பினாரு. அப்ப பாஜக நியாயத்தின் அடிப்படையில மௌனத்தை கடைபிடிச்சாங்க. அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தாரு, நீதிமன்றத்துக்கு போனாரு. எங்கேயுமே தேவையின் அடிப்படையிலையா? ரெண்டுக்கு வித்தியாசம். நியாயத்தின் அடிப்படை சார், நியாயத்தின் அடிப்படையில தான் சார் ஒரு பேர் இயக்கம், அரசியல் சிறப்பு வாய்ந்த ஒரு இயக்கத்துல ஒரு தனிநபர் நினைச்சதெல்லாம் நடக்க முடியுமா? இப்ப ஒரு திமுக போயிருக்கிறாரு, திமுக போய் அதிமுக இருந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் எல்லாம் பண்ண முடியாது சார். அது குடும்ப கட்சி. திமுக என்பது குடும்ப கட்சி, அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி. இங்க சாதாரண தொண்டனும் தலைவனாகலாம், திமுக குடும்பத்துல இருக்கிறவங்க தான் தலைவனாகலாம். ஐயா அப்ப தமிழ்ச்செல்வன் என்னுடைய இனிய நண்பர் சொல்றாரு பாருங்க, ராமநாதபுரத்துல வாங்கின வாக்குகள் பிஜேபியுடைய பி டீமா இருந்ததுனால விழுந்த ஓட்டு அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப ஒரு எம்டி, அந்த ஒரு எம்டி பர்சனை வச்சுக்கிட்டு நீங்க தென் மாவட்டத்துல மிகப்பெரிய வாக்குகளை சரிச்சு திமுகவுக்கு கொண்டு வந்துடுறான்ற திமுக பலவீனம். இது திமுகவுடைய பலவீனத்தை தான் இவரை சேர்த்ததன் மூலமா காட்டுதே தவிர இவங்களுடைய நிர்வாக திறன் செயலிழந்து இருக்குது. திமுக மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லாம போயிருக்கு. ஒரு மக்கள் விரோதத்தை நோக்கி திமுக ஆட்சி இருக்குது. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அதிமுக நீக்கப்பட்டவங்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. திமுக எல்லாரும் தேடி வர்றாங்க. அதனால சட்டப்பேரவையில புகழ்ந்து யார் புகழ்ந்து பேசுறாங்க? திமுக அரச. உங்கள்கிட்ட ஆதாயம் தேடி வந்திருக்கிற ஓபிஎஸும் ஐயப்பன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதாயம் தேடி பேசி இருக்கிறாங்க. எல்லாரும் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. என்ன எதிர்கட்சி உங்க ஆட்சியை பார்த்து புகழ்ந்து பேசிடுச்சு? அப்ப இவங்க ஒரு கற்பனையில வாழ்றாங்க சார். திமுக ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்க முடியாம ஒரு செல்லா காசா இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி ஓபிஎஸ் மாதிரி ஆட்களை புள்ள பிடிக்கிற மாதிரி புடிச்சு கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சிக்கு புகழார சூட்ட விரும்புறாங்க. அது நிச்சயமா நடக்காது. ஓகே ஓகே ஓகே. அதாவது ஓபிஎஸ் நீண்ட காலமா பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. பராசக்தியுடைய வசனத்தெல்லாம் நான் பெட்டியில வச்சு எடுத்து படிப்பேன்னு திமுகவுக்கு புகழாரம் சூட்டிட்டு அதுக்கு பிறகு திமுகவுக்கு அதிமுக உண்டை வீட்டுக்கு ரெண்டகை செய்யற மாதிரி அதிமுக ஒரு துண்டை போட்டுக்கிறது. மக்கள் உரிமை மீட்பு குழுன்னு அங்கிட்டு ஒரு துண்டு, திமுக ஒரு துண்டு. ஆதாயம் தேடி அலைகிற அன்னப்பறவை அது. அதனால அது வந்ததுனால திமுகவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. டிடிவியினுடைய கருத்து கடந்த காலங்கள்ல என்டிஏல கூட்டணி வச்சிருந்தாரு. அந்த அடிப்படையில பாஜக தொகுதி பங்கிட்டு பாஜக மூலமா கேட்கிறாரே தவிர அதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிச்சிருவோம். நல்ல செய்தி அடுத்த வாரம் வந்துரும். அதனால இதுல ஒரு அரசியல் ஆதாயம் திமுக தேட வேணாம்னு நான் பதிவு செய்யறேன். ஓகே.